உடல்கள் வந்து முழுதுமா சிதறி சிதறி போன உடல்களா தான் நாங்க எடுத்தோம். அதாவது இடுப்புக்கு கீழ வந்து இருக்க 2 கால்கள் மட்டும் ஒருத்தவங்கள தனியா எடுத்தோம். அதே மாரி ம். இடுப்புக்கு மேல இருந்து ஒருத்தவங்கள தனியா எடுத்தோம். கை போனவங்கள தனியா எடுத்தோம். கை மட்டும் தனியா எடுத்திருக்கிறோம். உடல்கள ம். வந்து பல பாகங்கள் பிரிஞ்சு அந்த பல பல பாகங்களா எடுத்திருக்கிறோம். மண்ணுக்குள்ள புதைஞ்சு எடுக்க போம்போது அவங்க 2 பிஞ்சலா வந்த சூழ்நிலையில அந்த இடத்துல நடந்துச்சு. குழந்தைகள் வந்து நெறைய குழந்தைகள் வந்து இந்த தண்ணீல வந்து அடிச்சுட்டு போயிருக்குங்க. அதே மாரி ம். அந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னாலே ரொம்ப அதாவது கோரம். அந்த எப்படி சொல்றது? அந்த கோர விபத்துண்ட இருந்து நடக்கிறது வந்து கண்ணுக்கு முன்னாடியே தெரியுது. அங்க கதற ம். மக்கள் வந்து எப்படி கதறாங்கன்னா, அவங்களுடைய ம். அழுகாட்சிய வந்து காதுலயே கேட்க முடியாது. அப்படி ஒரு ம். கதறலா இருக்கு. இப்போ பக்கத்து ம். வீட்ல இருக்கவங்களுக்கு ஒண்ணுமே ஆகல. அதாவது ஃப்ளட்டிங் வருது. ஒரு ஒரு வீட்ட வந்து அடிச்சுட்டு போகுது. அந்த அடிச்சுட்டு ம். போன வீட்டுக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே இல்ல. அவங்க நல்லா இருக்காங்க. எதுவுமே இல்ல. இடிஞ்சு பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த மாரி ஒரு சூழ்நிலை நினைக்கும்போது, அவங்களோட ம். மனநிலைமை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு திகிலடிச்ச மாரி ஒரு மனநிலைமையில இருக்கிறாங்க அவங்க. ரொம்ப டிஸ்டர்பா இருக்கிறாங்க அவங்க. அவங்கள்ட்ட பேசவே முடியல. அவங்க ரொம்ப ம். ரொம்ப மனமளவுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்க. இதுதான் ஒரு எண்டுன்னா, அந்த எண்டுல போய் நின்னு நம்ம பார்க்கும்போது, இவ்வளவுதானா ட்ரிக்ன்னு நம்ம நெனச்சுக்கிறோம். ஆனா, அத ம். கடந்து உள்ள போம்போது தான் தெரியுது, இது நம்ம ம். நெனைக்கிறத விட பல மடங்கு பெரிய ஒரு விபத்து அப்படிங்கிறது வந்து, அதுக்குள்ள போய் ம். பார்த்தா தான் தெரியும். ம். இப்பதான் மேற்கொண்டு தோண்டவே ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப தோண்ட ம். ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான், இனிமேல் எத்தன உடல்கள் எடுக்க முடியும்? உள்ள எத்தனை பேர் ம். மாட்டி இருக்காங்க அப்படிங்கிறது இனி வரக்கூடிய காலத்துலதான் தெரிய போகுது. இறந்த உடலை வந்து எடுக்கும் போது அந்த இறந்த உடல் உள்ள சிக்கி இருக்கு. அது எப்படி ம். சிக்கி இருக்கு, எந்த இடத்துல சிக்கி இருக்கு, அந்த பாடி கரெக்டா ஒரு காலா கையோ சிக்கி அந்த ரெஸ்கியூ பண்றதுக்குள்ள ரொம்ப ம். பயங்கரமான ஒரு சவாலா தான் இருந்துச்சு எங்களுக்கு அந்த இடம். 35 கிலோமீட்டர் தள்ளி போய் உடல்களை எடுத்துட்டு வந்தோம். அந்த உடல்கள் வந்து காற்றாற்று வெள்ளத்துல அடித்து செல்லப்பட்ட உடல்கள் மட்டும்தான் இது எல்லாமே. 35 ம். கிலோமீட்டர், 40 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர், 15 கிலோமீட்டர் வரைக்கும் பாடிகள் கிடைச்சிட்டே தான் இருக்கு. இப்ப வரைக்கும் ம். அந்த தேடுதல் பணி நடந்துகிட்டே தான் இருக்கு. ம். ஒரு டீம் வந்து இங்க தேடுறோமா, இன்னொரு டீம் வந்து இந்த மாதிரி இடத்துல ம். போய் தேடுறோம். இப்ப வரைக்கும் ஒரு ம். 50 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போயிருக்கிறாங்க. இப்பயும் அந்த ம். தேடுதல் பணி நடந்துட்டு தான் இருக்குது. தண்ணி வந்து எவ்வளவு தூரம் போயிருக்கோ, அந்த 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 ம். தண்ணியிலேயே பயணிச்சு பாடிகள வந்து மீட்டுட்டு தான் இருக்கிறாங்க இப்ப வரைக்கும். ஒரு சின்ன ம். பையன் வந்து பாத்துருக்க அந்த சின்ன பையன் வந்து அந்த கல்லு சரியிற சவுண்ட கேட்டு வெளிய வந்து பார்க்கும்போது, அவங்க ஃபேமிலி மட்டும் தான் வெளிய தப்பிச்சிருக்காங்க. மத்த ஃபேமிலி ம். அத்தனையுமே இந்த ஃப்ளட்ல வந்து மாட்டிட்டாங்க. இதுல வந்து ம். பாறைகள் வந்து பெரும் பெரும் பாறைகள். சும்மா சொல்லக்கூடாது. ம். அந்த பாறைகள பார்த்தாலே அவ்வளவு பயமா இருக்கு அந்த பாறைய பார்த்தாலே. இந்த பாறை எப்படி ம். உருண்டு வந்திருக்கும், இந்த பாறை எப்படி வந்திருக்கும்னு நெனச்சாலே அது ஒரு பயமா இருக்கு. அவ்வளோ ம். ம். பெரிய விஷயம் நடந்திருக்கு இதுக்குள்ள. ம். சுனாமிக்கெல்லாம் மேல ஒரு படி போய் தான் இந்த இடம் வந்து இப்படி இந்த மாரி ஆயிருக்கு. நாங்க போம்போது ம். அந்த இடம் எப்படி இருந்ததுன்னா, முழுக்க முழுக்க மண்ணாலேயே மூடப்பட்ட ஒரு இடமா தான் இருந்தது. அங்க ஒரு வீடு இருந்ததுக்கு உண்டான இது எதுவுமே இல்ல. அந்த இடத்துல ஃபுல்லாவே ம். வந்து கல்லுகளாலும், மண்களாலும் மூடப்பட்ட நிலைமையில தான் இருந்தது அந்த இடம். அந்த ம். இடத்துக்கு போய் ரெஸ்கியூ பண்ண போம்போது, நெஞ்சளவுக்கு சேரே இருந்தது. ஒரு இடத்துல நம்ம ம். கால் வந்து வைக்கிறோம். நிலமா தான் இருக்கும் நம்ம வைக்கிறோம். அந்த வைக்கிற இடத்துக்கூடிய இடத்துல வந்து நெஞ்சளவுக்கு சேர் போகுது. அந்த அளவுக்கு ம். நாங்க சவாலா அந்த இடத்துல சந்திச்சோம். ம். ரோடு ம். ஆக்சஸ் எதுவுமே இல்லைங்க. நம்ம வந்து ம். இங்கிருந்து நடந்து தான் உள்ள போற மாரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் பக்கம் அந்த மலையில வந்து நடந்து போற மாரி தான் இருக்கும். 7 கிலோமீட்டர் நடந்து போயதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தோம்னா, அந்த பள்ளிவாசலு அந்த பள்ளிவாசல் கீழ இருந்த ஒரு 300 வீடுக அதெல்லாம் வந்து ம். ஃபுல்லா வந்து ஃபுல் டேமேஜ் ஆயிருக்குது. அதாவது வீடு இருந்த தடமே இல்லாத அளவுக்கு அழிஞ்சு போச்சு அந்த இடம். இப்போ நம்ம பாடி ஒரு ரெஸ்கியூ பண்றோம்னா, அந்த பாடி அங்கனுக்கு அங்கேயே வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. இந்த வந்து யாரு, இந்த உடல் வந்து யாரு அப்படிங்கிறது அந்த நிமிஷமே வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுறோம். ஏன் அப்படி ம். இல்லைன்னா அங்க இருந்து கொண்டு வந்து பள்ளிவாசல்ல எல்லாத்துடைய பாடிஸ் வந்து பள்ளிவாசல்ல தான் வச்சிருக்கிறாங்க. அந்த ம். ம். பள்ளிவாசல்ல வந்து அந்த அந்த ஊர்ல இருந்து அத்தனை மக்களும் அங்கதான் இருக்காங்க. அந்த மக்கள் வந்து ம். ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. ஐடென்டிஃபை ம். பண்ணாம இந்த பாடி இல்ல. ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க உடனே. உடனுக்குடனே ம். அதெல்லாம் ஐடென்டிஃபை ஆயிருது. ஒருத்தவங்களுடைய போய் கேட்டா அவங்க சொல்றாங்க, "அ என் குழந்தையும், என் தந்தையும் காணோம்" அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த ம். அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்காங்கன்னா, அவங்க உயிரோட இருக்காங்களா? இல்ல இறந்துட்டாங்களா? இல்ல அவங்க பாடி கிடைச்சதா? கிடைக்கலையா? அப்படிங்கிற பல சிந்தனைகள் அவங்க உடம்புக்கு மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கங்காட்டிக்கு, ம். அவங்கள்ட்ட பேச ம். மட்டும் தான் முடியுது. அவங்களுக்கு எந்த ஒரு ம். ஆறுதலும் நம்மளால குடுக்க முடியல. ஆனா அங்க ம். இருக்கிறவங்களோட மனநிலைமை எப்படி இருக்குன்னா, ரொம்ப ம். ரொம்ப 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 கவலைக்கிடமா தான் இருக்கு. 700ல இருந்து ஒரு 600 பேர் காணா போயிருக்கிறதா ஒரு தகவல். இதுல ம். வந்து ஒரு 300 பேர் கிடைச்சுட்டாங்க. 300 பேர் அதாவது உடல உயிரிழந்த வந்து நம்ம மீட்டுட்டோம். ம். உயிரோட வந்து மீட்டது வந்து 70 பேர். 100ல வந்து 70 பேத்த வந்து மீட்டிருக்கோம். அவங்க தான் வட வட இந்தியர்கள்.